ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். இன்னைக்கும் ஒரு சூப்பர் த்ரில்லர் படத்தோட வந்திருக்கேன். எல்லா படத்துலயும் சீரியல் கில்லர்ஸ் பலவிதமான வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. கத்தி, கடப்பார, சுத்தியல், ரம்பம் அப்படி இப்படின்னு ரொம்ப கொடூரமான பலவிதமான வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்துல சீரியல் கில்லர் ஒரு புதுவிதமான வெப்பனை யூஸ் பண்ணியிருக்கான். அப்படி என்ன வெப்பன், படத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. படம் ஆரம்பிச்சோன ஒரு கப்பல் வராங்க. நிறைய போட்டா நிக்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த கப்பல் இங்க எதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா, ஷார்க் டைவிங் போறதுக்காக வந்திருப்பாங்க. அதாவது தண்ணிக்குள்ள போய் ஷார்க்க பாத்துட்டு வர்றது. அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாரி கூட்டிட்டு போறதுக்கு இங்க யாராவது ஆள் இருக்காங்களான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல ஒருத்தர் அங்க வருவாரு. அவர் பேரு டக்கர். நாங்க ஷார்க் டைவிங்க்கு புக் பண்ணியிருந்தோம். ஆனா காலையில எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிருச்சு. உங்களால கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்பாங்க. இவரும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்க இருந்து கிளம்பிருவாங்க. டக்கர் கிளம்பும்போது அந்த கப்பிள்ஸ் கிட்ட கேட்பாரு. அப்ப நீங்க இங்க வந்தது யாருக்குமே தெரியாதா அப்படின்னு. அவங்களும் இல்ல யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிருவாங்க. போற வழியில டக்கர் தன்னோட கதைய பத்தி ஹெதர் கிட்ட சொல்லுவாரு. எனக்கு பெருசா என் ஃபேமிலியோட அட்டாச்டு கிடையாது. சின்ன வயசுலயே அம்மா, அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு ஷார்க்னா ரொம்ப பிடிக்கும். நான் நெறைய டைம் ஷார்க்கோட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சின்ன வயசுல என்ன ஷார்க் கூட கடிச்சிருச்சு. அது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. இதோ அடிபட்டது அப்படின்னு அடிபட்ட காயத்தையும் காட்டுவாரு. இந்த மாரி பேசிட்டு நல்லா ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. இப்போ ஷார்க் டைவிங் போற டைம் வந்துருச்சு. அவ்ளோ நேரம் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்த ஹெதர், இது பக்கத்துல வந்தோனே பதட்டப்பட ஆரம்பிச்சுருவாங்க. டக்கர் அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. நான் இங்க தான் இருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ரிலாக்ஸா இருன்னு சொல்லிட்டு ஹெதர ரிலாக்ஸ் பண்ணுவாரு. ரிலாக்ஸிங் எக்சர்சைஸ் எல்லாம் சொல்லிக் குடுத்து, பாட்டெல்லாம் பாடி ஹெதரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேஜுக்குள்ள 2 பேரையும் இறக்குவாரு டக்கர். ஜாலியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்கர் 2 பேத்தையும் அப்படியே கீழ இறக்குவாரு. ஷார்க் எல்லாம் ரொம்ப பக்கத்துல வரும். ஹெதர் பார்த்து பயங்கரமா பயப்படுவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் போக போக, ஓகே நம்ம சேஃபா தான் இருக்கோம். ஷார்க் நம்மள எதுவும் பண்ணாது அப்படின்னு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. ஷார்க் டைவிங்க நல்லா என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிச்சுருவாங்க. எல்லா ஷார்க்கையும் பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆவாங்க. எல்லாமே முடிச்சுட்டு மேலயும் வந்துருவாங்க. டக்கர் ஹெதர பிடிச்சு மேல ஏத்துவாரு. அதுக்கப்புறம் கூட வந்திருக்கிறவரையும் பிடிச்சு மேல ஏத்திட்டு, ஏத்துன அடுத்த செகண்ட் கத்தி எடுத்து தொண்டையிலேயே குத்திருவாரு. ஹெதர் என்ன நடக்குதுன்னு தெரியாம பயங்கர ஷாக்கா பாப்பாங்க. நம்மளுக்கே படம் பார்க்கும்போது அப்படி ஒரு ஷாக்கா தான் இருந்தது. இந்த படம் பேரு தான் டேஞ்சரஸ் அனிமல்ஸ். கட் பண்ணா ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன். நம்ம ஹீரோயின் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளிய வருவாங்க. அப்போ ஆப்போசிட்ல ஒருத்தர் வருவாரு. என்னோட வண்டி ஸ்டாப் ஆயி நின்றுச்சு. கொஞ்சம் உங்க வண்டிய வச்சு ஜம்ப் ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்றீங்களா? அப்படின்னு கேட்பாரு. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவர வேன்ல ஏத்திட்டு அவரோட கார் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. போம்போது நம்ம ஹீரோயின பத்தி அவங்கள பத்தி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து வேர்ல்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா, அப்பாவ விட்டுட்டு தனியா இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையே இந்த வேன் தான். வேனுக்குள்ளேயே படுக்கிறது, தூங்குறது, சமைக்கிறதுன்னு எல்லாமே வேனுக்குள்ள தான் பண்ணுவாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, இருக்கிற எல்லா கடலுக்கும் போய் சர்ஃபிங் பண்றது தான். இந்த ஊருக்கும் சர்ஃபிங் பண்ண தான் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி 2 பேரும் பேசி ரொம்பவே க்ளோஸ் ஆயிருவாங்க. நைட் டின்னர் போலாமா? அப்படின்னு கேட்டு 2 பேரும் நைட் ஒண்ணா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த பையனோட வீட்டுக்கு முன்னாடி தான் வேன நிறுத்தியிருப்பாங்க. 2 பேரும் வேனுக்குள்ளேயே நல்லா பேசி சிரிச்சு சந்தோஷமா இருப்பாங்க. சரி நான் போய் ஏதாவது ஃபுட் செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் உள்ள போவாரு. உள்ள போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வெளிய வந்து பார்த்தா, அந்த வேன் இருக்காது. 2 பேரும் பெருசா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்க மாட்டாங்க. ஃபோன் நம்பர் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் ஆனா எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பியிருப்பாங்க. போற வழியில ஒரு இடத்துல நிறுத்தி அவங்களோட சர்ஃபிங் போர்டுக்கு ஒரு பின் மாரி தேவைப்படும். அங்க ஒரு ட்ரக் நின்னுட்டு இருக்கிறத பார்ப்பாங்க. அதுல ஷார்க் ஃபின் இருக்கும். யாராவது இருக்கீங்களா? இதுல இருக்கிறத நான் எடுத்துக்கவா? நான் ஒரு ஷார்க் ஃபின் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கத்துவாங்க. பார்த்தா அங்க யாரு வருவாங்கன்னா, நம்ம டக்கர் வருவாரு. நான் இத எடுத்துக்கவா? சர்ஃபிங் போயிட்டு வந்து உங்ககிட்ட தந்தர்றேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. என்கிட்ட இந்த மாரி நெறைய இருக்கு. நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு டக்கர் அங்க இருந்து கிளம்பிருவாரு. அப்போ கரெக்ட்டா அந்த பையன் மெசேஜ் பண்ணுவான். "என்ன நீ சொல்லிக்காம போயிட்ட?" அப்படின்னு கேட்பான். "இல்ல சர்ஃபிங் ரொம்ப சீக்கிரமா போனா தான் போ முடியும். அதனால தான் சொல்லலன்னு" சொல்லுவாங்க இவங்க. "சரி நானும் உன் கூட ஜாயின் பண்ணிக்கட்டுமா?" அப்படின்னு கேட்பாரு. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு மெசேஜ் அனுப்பிருவாங்க. அனுப்புன அடுத்த செகண்ட் டக்கர் வந்து ஹீரோயின் மூஞ்சில பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி மயக்கமடைய செஞ்சுருவாரு. ஹீரோயின் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்களால அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அங்க இருந்து ஹீரோயின கடத்திட்டு தன்னோட வேன்ல போட்டுட்டு போட் வரைக்கும் இழுத்துட்டு போயிருவாரு. அப்புறம் அந்த போட்டுக்குள்ள போயி ஒரு ரூமுக்குள்ளயும் அடைச்சிருவாரு. இங்க ஹீரோயின் வர சொன்னத பார்த்துட்டு அந்த பையனும் வந்து பாப்பாரு. வேன் இருக்கும். ஆனா ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. கால் பண்ணி பார்த்தா மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு இருக்கும். மயக்கம் போட்ட ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பாப்பாங்க.
பார்த்தா ஒரு பெட்டுல சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் மட்டும் அங்க இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல கடத்தின ஹெதரையும் அங்கதான் அவன் வச்சிருப்பான். அவ்வளதான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம பதட்டத்துல பயங்கரமா கத்துவாங்க. ஹெதர் ஆனா ஹீரோயின் கிட்ட, "நீ எவ்ளோ கத்துனாலும் யாருக்குமே கேட்காது. ஏன்னா நம்ம கடலுக்கு நடுவுல இருக்கிற போட்ல இருக்கோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவாரு. இந்த மாரி, "இந்த பொண்ண காணோம்" அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. ஆனா போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ அந்த பொண்ணு எக்ஸ்ப்ளோரர்ன்னு சொல்ற. ஒரு நைட்டு தான் அந்த பொண்ணு கூட இருந்திருக்க. இத மிஸ்ஸிங் கேஸ்ன்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு" சொல்லிருவாங்க. ஹீரோயின் இங்க எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருப்பாங்க. "எனக்கு லாக் ஓப்பன் பண்ண தெரியும். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா ஓப்பன் பண்ணிருவேன்" அப்படின்னு பேசுறாங்க. ஹெதர் உடனே, "உனக்கு அதெல்லாம் தெரியுமா?" அப்படின்னு கேட்கறாங்க. "ஆமா, ஒரு குட்டி ஆப்ஜெக்ட் இருந்தா போதும். நான் எப்படியாவது லாக்க ஓப்பன் பண்ணிருவேன்னு" சொல்றாங்க. கொஞ்ச நேரம் சுத்தி முத்தி ஹீரோயின் பார்த்துட்டு, ஹெதர் கிட்ட, "நீ போட்டிருக்கிறது வயர்டு பிரா. அதுல கீழ ஒரு வயர் மாதிரி இருக்கும். அத எடுத்து குடு. நான் லாக்க ஓப்பன் பண்ணிர்றேன்னு" சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹெதரும் அந்த வயர குடுப்பாங்க. அந்த வயர வச்சு லாக்க ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது டக்கர் உள்ள வந்துருவான். இவங்க 2 பேத்துக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருப்பான். 2 பேரும் அவசர அவசரமா சாப்ட்டுருவாங்க. கொண்டு வந்த தண்ணியையும் குடிச்சிருவாங்க. "இங்க பாரு, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. இங்க நான் தான் எல்லாமே" அப்படின்னு மிரட்டிட்டு டக்கர் வெளிய போயிருவான். ஹீரோயின் அந்த வயர வச்சு லாக்கையும் கழட்டிருவாங்க. ஆனா கழட்டிட்டு இருக்கும்போதே 2 பேத்துக்குமே மயக்கம் வந்து கீழ விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் டக்கர் உள்ள வருவான். சாப்பாட்ல மயக்க மருந்து கலந்திருப்பான் இந்த டக்கர். "ஓ! நீ ஒரு ஃபைட்டரா? உனக்கு இதெல்லாம் வேற தெரியுமா? சரி, சரி. இன்னைக்கு நைட்டு உங்க 2 பேத்துக்கும் சூப்பர் ஷோ ஒண்ணு இருக்கு" அப்படின்னு டக்கர் சொல்லுவாரு. நைட் ஆயிரும். என்ன ஷோ காட்டப் போறான் அப்படின்னு ஹீரோயின் பயந்துகிட்டே உட்கார்ந்திருப்பாங்க. ஹெதர ஒரு ஹூக்ல மாட்டி கட்டி போட்டு வச்சிருப்பான். ஹீரோயின ஒரு சேர்ல கட்டி போட்டு உட்கார வச்சிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹெதரோட முடிய மட்டும் கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துருவான். "என்ன பண்ண போற? ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோயின் கத்துவாங்க. எதுக்குமே பதில் சொல்லாம லிவர பிடிச்சு இழுப்பான் அந்த டக்கர். ஹெதர் பார்த்தா கடலுக்கு நடுவுல போயி அப்படியே தொங்குவாங்க. கீழ பயங்கரமான ஷார்க் எல்லாம் சுத்திட்டு இருக்கும். ஷார்க் வரணுங்கிறதுக்காகவே முன்னாடியே மாமிசங்கள்லாம் போட்டு ரெடியா தான் வச்சிருப்பான் இந்த டக்கர். கொஞ்சம் கொஞ்சமா ஹெதர கீழ இறக்குவான். இதெல்லாம் சும்மா பண்ண மாட்டான். ஒரு வீடியோ கேமராவ வச்சு எல்லாத்தையுமே மைன்யூட்டா ரெக்கார்டும் பண்ணுவான். கொஞ்சம் கொஞ்சமா ஹெதர கீழ விட்டு அந்த ஷார்க் எல்லாமே ஹெதர பிச்சு தின்றும். ஹீரோயினும் இத எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியாம பயங்கர ஷாக்ல இருப்பாங்க. இந்த டக்கருக்கு இதுதான் வேல. ஒவ்வொரு பொண்ணுங்களையும் கடத்திட்டு வந்து ஷார்க்குக்கு பலியாக்கி, அத வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து அடுக்கி வச்சிருக்கான். புக்க அடுக்கி வச்ச மாதிரி. அந்த ஒவ்வொரு ரெக்கார்டிங்க்கு மேலயும் அந்த பொண்ணுங்களோட முடியையும் கட் பண்ணி அப்படியே வரிசையா ஒட்டி வச்சிருப்பான் இவன். அப்பேற்பட்ட ஒரு சைக்கோ கொலையாளி தான் இந்த டக்கர். இந்த டக்கர் யூஸ் பண்ற அந்த மர்டர் வெப்பன் வேற எதுவும் கிடையாது, ஷார்க் தான். அடுத்த ரெக்கார்டிங் டேப்ல ஜெஃபேர்ன்னு ஹீரோயினோட பேர வச்சு ரெடியா வச்சிருப்பான். நம்ம ஹீரோ, ஹீரோயின் சர்ஃபிங் பண்ற ஆளு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடலா போய் பாப்பாரு, ஹீரோயின் இருக்காங்களா அப்படின்னு. டக்கர் இங்க மறுபடியும் ஹீரோயின மிரட்டுறதுக்காக வருவாரு. ஹெதர் ரொம்ப பயந்த சுபாவமா, ரொம்ப பயந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் அப்படி கிடையாது. "என்ன நீ ரொம்ப பெரிய ஆளா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ ஒரு சைக்கோ. அவ்வளதான். அத தவிர எதுவும் கிடையாது" அப்படின்னு ரொம்ப திமிராவே பேசுவாங்க நம்ம ஹீரோயின். டக்கரும், "இவ ரொம்ப திமிரு பிடிச்ச ஆளா இருக்கா. ரொம்ப நாளா இவள வச்சுட்டு இருக்கலாம் கூடாது. உடனே இவள கொன்னறணும்" அப்படிங்கிற முடிவெடுப்பாரு. இவளுக்கு மயக்க ஊசி போடணும்னு சொல்லிட்டு ஒரு மயக்க ஊசிய ரெடி பண்ணுவான். அதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருந்த பக்கெட்ட உடைச்சு கையில வச்சிருப்பாங்க. டக்கர் பக்கத்துல ஊசி போட வரும்போது கையில வச்சிருந்தத வச்சு ஓங்கி ஒரு குத்து குத்திருவாங்க. டக்கரும் கீழ விழுந்துருவான். எப்படியாவது தப்பிச்சிரணும்னு அவசர அவசரமா ஹீரோயின் அங்க இருந்து ஓடி வருவாங்க. அந்த ஷிப்ல இருக்கிற ரேடியோல இருந்து எல்லார்கிட்டயும் பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுக்குள்ள டக்கர் அங்க இருந்து எந்திரிச்சு வந்துருவான். 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடும்போது, டக்கர் கையில வச்சுட்டு இருந்த ஊசிய ஹீரோயினோட கால்ல குத்திருவான். ஹீரோயின் ஆனா அதோட நிக்காம இன்னும் போல்டா சண்டை போட்டு அங்க இருந்த கேமராவ தூக்கி கடல்ல வீசிருவாங்க. இவன் கொல்லணும்னா கேமராவும் வேணும். கேமரா இல்லன்னா இவன் கொல்ல மாட்டாங்கிற ஒரு பிளான்ல தான் ஹீரோயின் கேமராவ தூக்கி கடல்ல போட்டிருப்பாங்க. ஆனா டக்கர் போட்ட ஊசியோட எஃபெக்ட்ல ஹீரோயின் கடல்ல விழுந்துருவாங்க. ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களால முடியாது. இவன் ஒரு குச்சிய வச்சு ஹீரோயின மறுபடியும் பிடிச்சிருவான். ஹீரோயின் இவ்ளோ ட்ரை பண்ணி தப்பிக்க முடியாம மறுபடியும் அந்த டக்கர் கிட்டயே மாட்டிக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன ஆரம்பிக்கிறாரு. அந்த கடலுக்கு பக்கத்துல இருந்த சிசிடிவி கேமரா எல்லாம் எடுத்து பார்க்கறாரு. அதுல ஹீரோயினோட ட்ரக் உள்ள வந்திருக்கிறத பார்க்கறாரு. ஆனா வெளிய போனது இன்னொரு ட்ரக். அது டக்கரோட ட்ரக்.
அந்த ட்ரக்ல இருக்கிற லோகோவ பார்த்து எந்த கம்பெனி, இவன் யாரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துர்றாரு ஹீரோ. ஷார்க் டைவிங் கூட்டிட்டு போற ஆளு இந்த இடத்துல தான் இருப்பான் அப்படிங்கிற எல்லா லொகேஷன் டீட்டெயில்ஸ் மொதற்கொண்டு எடுத்துர்றாரு. நேரா அந்த இடத்துக்கும் போறாரு. அந்த டைம்ல டக்கரும் கரையில தான் இருக்காரு. கேமரா வாங்கியே ஆகணுமே! ஒருத்தர கொல்றதுக்கு கேமரா இல்லாம இவரு கொல்லவே மாட்டாரு. அதனால கேமராவ அவசர அவசரமா பார்த்து வாங்கிட்டு இருப்பாரு. இந்த டைம்ல ஹீரோ அந்த போட்டுக்குள்ளேயே போயிருவாரு. யாராவது உள்ள இருக்கீங்களான்னு கத்திக்கிட்டே போவாரு. இவரோட குரல் கேட்டோனே ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிரும். பயங்கரமா கத்தி நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. 911க்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுத்து பண்ணும்போது டக்கர் கரெக்ட்டா உள்ள வந்துருவாரு. 2 பேத்துக்கு நடுவுல பயங்கரமா சண்டை நடக்கும். மாறி மாறி அடிச்சுப்பாங்க. ஒரு வழியா கடைசியில ஹீரோ டக்கர பிடிச்சு அமுக்கிருவாரு. கொல்ல போவாரு. கரெக்ட்டா வெளிய இருந்த அந்த கிழவன் வந்து இந்த ஹீரோ தலையிலேயே அடிச்சு, ஃப்ரெண்ட காப்பாத்துறேங்கிற பேர்ல ஹீரோவ அடிச்சு கீழ தள்ளிருவாரு. அதுக்கப்புறம் கீழ ஏதோ பொண்ணோட சத்தம் கேக்குது அப்படின்னு எட்டி பாப்பாரு. உண்மை இவனுக்கு தெரிஞ்சிருச்சே! வெளிய போனா பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையும் கொன்னுருவான் இந்த டக்கர். இவங்க 2 பேத்தையும் இங்க வச்சு கொல்லக்கூடாது. வேற ஒரு இடத்துக்கு சேஃபா கூட்டிட்டு போய் கொல்லணும்னு சொல்லிட்டு டக்கர் போட்ட எடுத்துருவான். இப்போ இவங்க 2 பேத்தையும் அதே ரூம்ல கட்டி போட்டு வச்சிருப்பான் இந்த டக்கர். இதுக்கு முன்னாடி நீ நைட் ஷோ பார்த்த, இப்ப மேட்னி ஷோ பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவான். அதே மாரி ஹீரோயின சேர்ல உட்கார வச்சு ஹெதர எப்படி தொங்க விட்டானோ அதே மாரி ஹீரோவ தொங்க விட்டு நிறுத்தியிருப்பான். லிவர பிடிச்சு எடுத்து தண்ணீல கொஞ்சம் கொஞ்சமா இறக்குவான். ஆனா ஷார்க்கே வராது. ஏன்னா இவன் எப்பயுமே கூட்டிட்டு போற இடம் இது கிடையாது. இது புதுசா இவன் வந்திருக்கிற இடம். அதனால ஷார்க்கே வராது. சும்மா விடமாட்டான் இந்த டக்கர். மறுபடியும் ஹீரோவ மேல ஏத்தி வயித்துல கிழிச்சு ரத்தம் சொட்ட சொட்ட கடல்ல இறக்குவான். இப்பயாவது ஷார்க் வந்து தின்னுமா அப்படின்னு பார்த்தா ஷார்க் வந்துரும். ஆனா கடிக்கவே கடிக்காது. இது புது இடம்ங்கிறதுனால ஷார்க்குக்கு ஃபுட்டு தான் போடுறாங்கன்னு தெரியல போல. டக்கர் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஹெலிகாப்டர் வர்ற சத்தம் கேட்கும். ஐயையோ! மாட்டுனா பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஹீரோவ மறுபடியும் அதே ரூம்க்கு கொண்டு போய் படுக்க வச்சுருவான். ஹீரோ ஒரே மயக்க நிலையில தான் இருப்பாரு. ஹீரோயின் எப்படியாவது கையில இருக்கிற விலங்க கழட்டிறணும்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. தன்னால ஹீரோ செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்தோம். விலங்கு வெளிய வரவே வராது. அப்புறம் வேற வழி இல்லாம கட்ட விரல வாயிலேயே கடிச்சு துப்பிருவாங்க. அது பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இவன் சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு கொண்டு வந்து தருவான். அங்க வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு வெளிய போயிருவான். எப்படியோ ஹீரோயின் கட்ட விரல எல்லாம் கடிச்சு எடுத்து அந்த விலங்குல இருந்து வெளிய வந்து உட்கார்ந்திருப்பாங்க. நைட்டும் ஆயிரும். ரொம்ப நேரம் கழிச்சு டக்கர் மறுபடியும் ரூமுக்குள்ள வருவான். மறுபடியும் அந்த மயக்க ஊசிய போடுறதுக்காக தான் ரூமுக்குள்ள வருவான். உள்ள வந்து பார்த்தா, ஹீரோயின் நல்லா போத்திட்டு படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். மெதுவா பக்கத்துல போவான். அந்த டைம்ல ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டு இருப்பாங்க. இவன் பக்கத்துல போனோனே கதவ சாத்திட்டு வெளிய ஓடி போயிருவாங்க. ஆனா அந்த ரூமுக்குள்ளேயே இன்னொரு ரகசிய கதவு வச்சிருப்பான் இந்த டக்கர். அந்த கதவ ஓப்பன் பண்ணி வெளிய வர்றதுக்காக இவன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் அதுக்குள்ள அங்கிருந்து ஏதாவது சிக்னல் தர முடியுதா? எங்கேயாவது போக முடியுதான்னு பாப்பாங்க. தூரத்துல ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கிறத பாப்பாங்க. லைட் எல்லாம் எரியும். சரி அந்த இடத்துக்கு ஏதாவது சிக்னல் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற எமர்ஜென்சி ஃபிளேர எடுப்பாங்க. வெளிய போறதுக்குள்ள பார்த்தா இவன் வந்துருவான். அதுக்கப்புறம் அந்த ஃபிளேர டக்கர் மேலேயே போட்டுட்டு அங்க இருந்து வெளிய போயிருவாங்க. அதுக்கப்புறமும் டக்கர் சும்மா இருக்க மாட்டான். திரும்ப வருவான். 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுவாங்க. ஹீரோயின் எப்படியாவது கடல்ல குதிச்சு நீந்தியே போயிரணும்னு சொல்லிட்டு கடல்ல குதிச்சுருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியாவது அந்த ரிசார்ட்டுக்கு போயிரணும்னு. ஆனா இந்த டக்கர் அந்த போட்ல இருந்து லைட் அடிச்சு இவ எந்த சைடு போறா அப்படிங்கிறத பாப்பான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன போட் எடுத்துட்டு அவனும் பின்னாடியே துரத்திட்டு வருவான். ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஹீரோயின் கரைய ரீச் பண்ணிருவாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? டக்கரும் கூடவே வந்துருவான். வந்தோன அந்த கரையிலேயே ஹீரோயின பிடிச்சு அமுக்கி அந்த மயக்க ஊசிய மறுபடியும் போட்டுருவான். அந்த போட்ல ஹீரோயின தூக்கி போட்டுட்டு திரும்ப ஷிப்புக்கே கூட்டிட்டு போயிருவான். இந்த தடவ ஹீரோவ சேர்ல உட்கார வச்சுட்டு ஹீரோயின தொங்க விட்டுருப்பான் இந்த டக்கர். ஹீரோயின கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறக்குவான். ஷார்க்கெல்லாம் எப்பவும் போல வரும். ஆனா ஹீரோயின கடிக்கவே கடிக்காது. என்னது இது கடிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு டக்கர் ஒரு ஹூக் மாரி பெரிய கம்பி வச்சிருப்பான். அத வச்சு ஷார்க்க குத்தி குத்தி விடுவான். ஷார்க் என்ன பண்ணும்? அந்த குச்சிய பிடிச்சு வாயாலேயே இழுத்துரும். அந்த குச்சி கடல்ல விழுந்துரும். அது ஹீரோயின் கையில மாட்டிரும். அந்த குச்சிக்கு முன்னாடி ஹூக் மாரி ஒண்ணு இருக்கும். அத அந்த கிரேன்ல மாட்டி கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏற ட்ரை பண்ணுவாங்க ஹீரோயின். ஆனா அது குக்கி மாரி ஷார்ப்பா இருக்கறனால அந்த கயிறு கட்டாயி கீழயே கடல்லயே விழுந்துருவாங்க ஹீரோயின். ஹீரோயினுக்கு ஷார்க்க பத்தி ஒரு விஷயம் தெரியும். பிளட் இருந்தா மட்டும் ஷார்க் கடிச்சிராது. அந்த இடத்துல பயப்பட்டு மோஷன்லாம் இருந்தா மட்டும் தான் கடிக்கும். அதனால எந்த விதமான அசைவும் இல்லாம காமா இருப்பாங்க ஹீரோயின். ஷார்க்கும் கடிக்காமயே போயிரும்.
அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு ஷிப்ல பின்னாடி வழியா ஏறி வந்துருவா ஹீரோயின். அந்த இடத்த ஏரோ கன் மாரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. மீனெல்லாம் பிடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற கன்னு. அத எடுத்துட்டு வந்து இந்த டக்கர் மேலேயே சுட்டு கடல்ல விழ வச்சுருவாங்க ஹீரோயின். அப்புறம் என்ன டக்கர் பயத்துல பயங்கரமா தத்தளிப்பான் கடலுக்குள்ள. ரத்தம் சொட்ட சொட்ட இருந்தனால டக்கருக்கு ரொம்ப பிடிச்ச ஷார்க்கே டக்கர சாப்ட்ரும். அது மட்டும் இல்ல, அத எல்லாத்தையுமே ஹீரோயின் ரெக்கார்டும் பண்ணிருவாங்க. கத்தி எடுத்தவன் கத்தியாலேயே சாவாங்கிற மாதிரி ஷார்க்க வெப்பனா யூஸ் பண்ண டக்கரும் ஷார்க் வாயாலேயே செத்துட்டான். இனி என்ன இவங்க 2 பேரும் தப்பிக்கணுமே. தூரத்துல ஒரு கப்பல் தெரியுது. சரி நீந்தி போயி அந்த கப்பல் கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு ஹீரோயின் நெனச்சு கடல்ல குதிக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப தூரம் இருக்கிறத பார்த்துட்டு திரும்ப கப்பல் மேலேயே ஏறிர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு எமர்ஜென்சி ஃபிளேர் இருக்கிறத பார்க்குறாங்க. மேல ஏறி போய் நின்னு அந்த எமர்ஜென்சி ஃபிளேர கொளுத்துறாங்க. அந்த லைட்ட பார்த்துட்டு தூரமா இருந்த ஷிப்பும் பக்கத்துல வந்து ஹீரோ, ஹீரோயின காப்பாத்திர்றாங்க. நம்ம பலவிதமான சீரியல் கில்லர் மூவிஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா ஷார்க்க வெப்பனா யூஸ் பண்ணியிருந்த இந்த படம் புதுவிதமா தான் இருந்தது. இந்த படத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி புதுவிதமான த்ரில்லர்ஸ கேட்கறதுக்கும், பார்க்கறதுக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் லிசனிங்.